வணக்கம். ஈரோடு ஆறுமுகம். சோழி பிரசன்னம் பார்க்கும் ஜோதிடர். உங்களிடத்தில் சில கருத்துக்களை கூறுகிறேன், கேளுங்கள். வணக்கம். ஓம் நமச்சிவாயா. அதாவது சோழி பிரசன்னம் மூலமாக சில கருத்துக்களை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். நேற்று சனி பயிற்சி பற்றி ஒரு பலனும் சொல்லியிருக்கிறேன், 12 ராசிக்கும் சொல்லியிருக்கிறேன். இதில் சில வாசகர்கள் பரிகாரம் செய்ய எங்கெங்க போகலாம் என்றெல்லாம் கேட்டார்கள். நான் பரிகாரம்லாம் எங்கேயும் செய்யாதீர்கள், பரிகாரம் செய்தவர்கள் என்னென்ன காரியம் செய்திருக்கிறார்கள், யாரையாவது ஒரு 2 பேர்த்த காமிகள் பார்க்கலாம் என்று சொல்லியிருந்தேன். அதுக்காகத்தான் இப்பொழுது யூடியூப் சொல்கிறேன். பரிகாரம் என்றால் என்ன? மனசுக்கு திருப்தியாக செய்கிறோமே தவிர அதனால் எந்த விதமான ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். மனசுக்கு திருப்தி. ஜோதிடர் சொல்லிவிட்டாரே, குருக்கர் சொல்லிவிட்டாரே, செய்துவிட்டு வந்தால் மனசுக்குள்ள ஒரு திருப்தி தான் வழிய, நீங்கள் 1 லட்ச ரூபாய்க்கு பரிகாரம் செய்திருந்தாலும் சரி, 1 கோடி ரூபாய்க்கு செய்திருந்தாலும் சரி, 6 மாதம் என்ன 2 விவசாயியோடு எந்த காரியம் ஆயிருக்காது. அப்படி யாரும் ஆயிரம் சொல்லுங்க பார்க்கலாம். நான் ஜோதிடத்தை விட்டுறேன். நான் சிவன் பக்தர், சிவனடிகளார். நான் சொல்கிறேன், பரிகாரம் செய்யுங்கள், வேண்டாம் என்று சொல்லவில்லை. அது வந்த உடனே வேலையாகிருமான்னு கேட்குறீங்களோ, அதுக்காக சொல்கிறேன். மனசுக்கு திருப்தியாகத்தான் எல்லாமே செய்கிறது. பரிகாரம் என்பது மனசுக்கு திருப்தி. ஒருவருக்கு 7ல் ராகு இருக்கிறது, பரிகாரம் செய்து வந்தால் அவருக்கு 5ல் வந்துவிடுமா, 5ஆம் இடம் வந்துவிடுமான்னு கேட்கிறேன் உங்களை. பரிகாரம் செய்கிறவர்களையும் கேட்கிறேன், உங்களையும் கேட்கிறேன். அது எப்படி வரும்? நம்ம நெவலு நம்ம கூட தான் இருக்கும், அது வேற எங்கும் போகாது. நம்மளை படைத்த பிரம்மா எப்படி படைத்தாரோ அது அப்படிதான். அது இடையில இருக்கிறவங்கள ஒன்றும் மாற்ற முடியாது. ஒரு மரணம் இந்த தேதி என்றால் அந்த தேதி நடந்தே தீரும். அது எந்த உருவத்திலையும் வரலாம். விமான விபத்தில் வரலாம், ஒருவரால் படுகொலை செய்யப்படலாம், தற்கொலை செய்து கொள்ளலாம், மருத்துவமனை உடல்நலக்குறைவாக உயிர் போகலாம். பல வகையிலையும் பிரம்மா என்ன படைத்திருக்கிறாரோ அது இப்படிதான் நடக்கும். நாம் நினைக்கிறோம், அவன் நேற்று இருந்ததால் இருந்திருப்பானே, அங்கே போயிருந்தா இங்கே இருந்திருப்பானே நம்ம நினைக்கிறோம். அது தவறு. கடவுள் படைப்பு என்ன படைப்பு அதுதான் தெரிந்து கொள்ளுங்கள். உலகத்திலே யுத்தம் நடந்து கொண்டிருக்கிறது, அதுவும் கடவுளுடைய வேலைதான். யாரையாவது ஒரு அடக்கினால்தான் உலகம் நன்றாக இருக்கும். எப்பொழுது 19-20 கொரோனா வந்ததோ அப்பிருந்தே ஏதோ நடந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது போர் நடந்து கொண்டிருக்கிறது. அது ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், இருந்தாலும் சொல்லுகிறேன். இன்னும் 2-3 தலைவர்களுக்கு உயிருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்லியிருக்கிறேன். அது ஒரு தலைவருக்கு சொல்லி 24ஆம் தேதி நடந்து விட்டது. எதுக்கு இதெல்லாம் எதுக்காக சொல்கிறேன் என்றால், மக்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இங்கேருந்து ராமேஸ்வரம் சென்று பரிகாரம் செய்துவிட்டு வந்தால் திருமணமாகாத பெண்ணுக்கும் திருமணமாகாத ஆணுக்கும் ஒரு 6 மாதத்தில் திருமணம் நடந்திருக்கிறதா இது வரைக்கும்? சொல்லுங்க பார்க்கலாம். அதே மாதிரி திருமணஞ்சேரி, கும்பகோணம், திருநள்ளார், இந்த மாதிரி பல இடங்களில் நீங்கள் நீர்நிலைகளில் பரிகாரம் செய்துட்டு வந்த உடனே குறைஞ்சது 3 மாதம் 6 மாதம் உங்களுக்கு
ஒரு நல்ல காரியம் நடந்திருக்கிறதா? இல்லை. இப்பொழுது புதிதாக உருவாக்கி இருக்கிறார்கள். என்ன மாலை? கருநொல்லி மாலை. அது எனக்கு சொல்லக்கூட தெரியவில்லை. கருநொல்லி மாலை. அதை போட்டால் செல்வம் கொளிக்கும் என்று டிவியில் பலரும் விளம்பரம் செய்கிறார்கள். விளம்பரத்தை கண்டு ஏமாறாதீர்கள். எத்தனை இடத்துல சீட்டு போடுறாங்க, சீட்டு போடுறோம், ஈமுக்கோழியில் படம் போடுகிறோம், அங்கே இடம் வாங்க, எல்லாம் நடந்து முடிந்து ஆயிரக்கணக்காக லட்சக்கணக்காக கோடிக்கணக்காக ஏமாற்றிட்டு போனவங்க தான் அதிகம். விளம்பரம் என்பது ஜாக்கிரதையாக பார்க்க வேண்டும். விளம்பரம் யார் வேணாலும் கொடுக்கலாம். விளம்பரத்தை நம்பி ஏமாந்து விடாதீர்கள். இப்படிதான் ஈமுக்கோழியில் படம் போட்டால் வரி கொஞ்சம் விளம்பரமாக வந்தது. எத்தனாயிரம் கூட மக்கள் பணம் வீணாக போய்விட்டது. இந்த மாதிரி எத்தனையோ விளம்பரங்கள் பார்த்து விட்டோம். விளம்பரத்தை பார்த்து ஏமாந்து விடாதீர்கள். அது என்னைக்கு இருந்தாலும் ஆபத்து தான். பாருங்கள், ரசியுங்கள், அதை நம்பாதீர்கள். அதுதான் நல்லது. அதுக்கு மேல் உங்கள் விருப்பம். நான் உண்மையைத்தான் சொல்கிறேன். இதெல்லாம் நடந்து கொண்டுதான் இருக்கிற உலகத்தில். எங்கு விளம்பரத்தில் சீட்டு போடுகிறேன் என்று எத்தனை நகைக்கடையை சீட்டு போட்டு, அது பேர் சொல்லத்தில்லை, என்மக நகைக்கடை சென்னையிலையோ சேலத்துலேயோ, சேலத்தில் சென்னையிலையும் தான், திருப்பூர், எல்லா இடத்துலையும் நடந்து கொண்டு இருக்குது. எந்த அளவுக்கு விளம்பரம் செய்கிறார்களோ அவர்கள் ஏதோ ஒரு பண்ணுகிறான்னு அர்த்தம். அதனால் முதலில் சீட்டு கம்பெனி நடத்துவதற்கு மக்களை ஏமாறக்கூடாதுன்றதான் சொல்கிறேன். வங்கி விட 3 மடங்கு வட்டி தருகிறான் என்றால் அது ஊழல் தான். அது தெரிந்து கொள்ளுங்கள். அரசாங்கம் ரிசர்வ் பேங்க் நிர்ணயிக்கப்பட்ட வட்டிக்கு மேல் 3 மடங்கு வட்டி தருகிறன்னு ஒரு நிறுவனம் நடத்தினால் அது பிராடு தான். அது ஊழல் செய்வதற்காக அந்த அலுவலகம் திறக்கப்பட்டது தெரிந்து கொள்ளுங்கள். படித்தவர்களே நீங்கள் தான் ஏமாறுங்கள். படிக்காதவர்கள எப்படி கொடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். ரிசர்வ் பேங்கே வட்டியோட தான் நிர்ணயித்திருக்கிறது. நீங்கள் எந்த வகையில் 3 வட்டி கொடுப்பீர்கள்? இதெல்லாம் மக்கள் தெரிந்து கொள்ள, மக்களை ஏமாற்றுவதற்கு பல வழிகளிலும் பண்ணுகிறார்கள். ஜாக்கிரதையாக நீங்கள் இருக்க வேண்டும். அதே போல் இந்த என்னுடைய சோழி மூலமாக நான் சோழி சொல்வது, என்னுடைய சோழி பார்க்க சொன்னாதான் பார்க்கிறேன். அது உத்தரவு கேட்டுதான் உங்களுக்கு பார்க்கிறேன். திருமண தடைக்கும் உத்தரவு பாக்கியத்துக்கும் என் இடத்துல வந்து நீங்கள் சோழி பார்த்துட்டு சென்றால் குறைஞ்சது 3 மாதம், அதிகபட்சம் 6 மாதத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கிறது என்று ஆணித்தரமாக சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இப்பொழுது கூட நான் நிறைய இடத்துல சொல்லிக் கொண்டிருக்கிறதால் நடந்துகிட்டு இருக்கிறது. வெளியூர்லேருந்து இருக்கிறவர்கள் கேட்கிறார்கள், நான் இங்கே இருக்கிறோம் அங்கிருந்து சொல்கிறேன் ஐயான்னு. ஏன் என்றால் நான் உட்கார்ந்திருக்க இடம் வாக்குஸ்தானம். அதை தெரிந்து கொள்ளுங்கள். என் அலுவலகத்தை ஒரு நாள் விட்டு ஒரு நாள் சுத்தமான பன்னீர் 18 மூலிகைகளால் சுத்தம் செய்யப்படுகிறது. அதை தெரிந்து கொள்ளுங்கள். என்னுடைய அலுவலகம் பூஜை அறை. அதை முன்ன நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். அந்த மாதிரி உட்கார்ந்து தான் நான் வாக்கு சொல்கிறேன். இது சோசியம் அல்ல. நான் சொல்லி முடித்தோடு எந்திரித்தோன்னால் அடுத்தது எனக்கு என்ன சொல்கிறேன் எனக்கே தெரியாது. அந்த 7லிருந்து 12 மணி வரைக்கும் சொல்லுவது வாக்கு ஸ்தானம். இடையில நீங்கள்லாம் போன பேசுறீங்க பண்ணுறீங்க, அது வேற. இருந்தாலும் அது வாக்கு ஸ்தானம். அதற்காக உங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னுடைய சோழி யூடியூப் சேனலை வாசகரை நன்றாக பாருங்கள். உங்கள் கஷ்டம் கண்டிப்பாக தீரும். நான் சொல்வதை சொல்வது ஒரு 10 வீடியோவாவது 20 வீடியோவாவது 48 நாளை கண்டிப்பாக யார் ஒருவர் நம்பி பார்க்கிறார்களோ அவங்களுக்கு 100% கஷ்டம் இருந்தால், சில பேர் நம்பிக்கையாக பார்த்தா 100% கஷ்டம் கூட நீங்கிடும். மனசுக்குள்ள ஏதோ வச்சுக்கிட்டு பார்த்தா 10% தான் நீங்கும். முழு நம்பிக்கையோடு அந்த அண்ணாமலையாரை நினைத்து நீங்கள் பார்த்தீர்கள் ஆனால் 100%
என்னுடைய செல் நம்பர் 94 459 73 170. என்னுடைய ஐடி நம்பர் யூடியூப் நம்பர் ஈரோடு ஆறுமுகம் பெரியசாமி என்றால் இந்த ஐடி நம்பர் வந்து பார்க்கலாம்.